ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லவ் சீனியர் ஸ்பெஷல் 3rd எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வாரங்கும் பிராங்கும் நாங்கள் நாளைக்கு தான் வருவோன்னு பெல்லிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. பெல்லி அங்கே இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு எமோஜி ரொம்பவே சேடாக இருக்குது. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு நோட்ஸ் எழுதி விட்டுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாரோடதுன்னு சட்டுன்னு பெல்லி திரும்பி பார்க்கவும் அது அவங்களோட சீனியர் டெரன். அப்போதான் இந்த டெரன் யோசிச்சு பார்க்காங்க. ஆக்சுவலி இந்த பெல்லி ஒன் டைம் அவங்க சீனியர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போதான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஞாபகம் வரும். டெரன் அங்கேருந்து போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. பெல்லி அவங்கள தடுத்து என் கூட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கவும் 2 ஐஸ்கிரீம் கொண்டு வராங்க. ஆனால் டெரன் அதை சாப்பிடாம யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது சீக்கிரம் சாப்பிடு இல்லைன்னா மெல்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. ஆனால் டெரன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போதான் பெல்லி சொல்றாங்க, இன்னைக்கு வானம் ரொம்பவே அழகா இருக்குல்ல. அதுக்கு டெரன் சொல்றாங்க, இது எப்பவும் போலதான் இருக்கு, எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாம் தெரியல அப்படிங்கவும், இல்லை இது இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கு, ஏன்னா உன் கூட உட்காந்து பார்க்கறதுனால தான் எனக்கு அவ்வளோ அழகா தெரியுதுன்னு சொல்றாங்க. அவங்க இப்போவுமே சோகமா இருக்கவும் பெல்லி சொல்றாங்க, நீ நடந்த எல்லாத்தையுமே மறந்துரு, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க நீ யாருமே கிடையாது அப்படின்னு பெல்லி சொல்லவும், அப்படி என்னதான் நடந்தது, இவங்க சோகமா இருக்கிறதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சீசன் 1ல் இவங்க என்ன பண்ணியிருப்பான்னா, இவங்களுக்கு மனோ மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் மனோவுக்கு கையோ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளானுமே பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் மனோவுக்கும் கையோக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி. அங்கே வாரங்கு அடிபட்டு இருக்கிறதுனால கையோவால் இங்கே வர முடியாது. அதை நினச்சி இவங்க மனோ பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக பெல்லி அங்கே போய் அவங்கள சேஃபாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது மனோ என்ன நினச்சாங்கன்னு தெரில. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு கயோ மாதிரி தெரிஞ்சு அவங்கள கிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கிஸ் பண்ணும்போது எடுத்த பிக்க இவங்க காலேஜ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இதனால் பயங்கரமாக சண்டையே வந்துடும். இந்த விஷயம் மனோவுக்கு தெரிஞ்சு, நீ என் லைஃப்பில் நீ என் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே திட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகி காலேஜில் யாருமே பேசாமல் ரொம்பவே லோன்லியாக இருப்பாங்க. ஆக்சுவலி இதில் பெல்லியுமே இந்த விஷயத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே பெருந்தன்மையாக, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீயும் ஒன்றை மன்னிச்சிரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஜாலியாக இரு, நீ எப்பவும் போல இரு, நீ எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம், உன்னோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணலாம், நான் அதுக்காக எப்போவுமே உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மனோவும் கையோவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. கையோட ஃபேஸே சரியில்லை, ரொம்பவே சேடாக இருக்குது. வந்ததும் ஃபோனை தான் எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. மனோ கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியான்னு கேட்கவும் கையோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஃபோனையே பார்த்துட்ருக்குறாங்க. சரி, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஆஃபீஸில் கூட நான் உன்னை இன்னைக்கு பார்க்கவே இல்லையேன்னு கேட்கவும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, வாரிசு எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ஸோ நான் அதில் பிஸியாக இருந்ததுனால என்னால் பார்க்க வர முடியலைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ பொய் சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னு, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கையோ கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நீ சொல்கிறது எது பொய் எது நிஜம்னுட்டு அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. நீ எல்லார மாதிரி தான் என்னையுமே கேர் பண்ணுற அப்படின்னு சொல்லவும் மனோவுக்கு விஷயம் புரிஞ்சிருது. நீ பொறாமப்படுறியா அப்படின்னு கேட்கவும், இல்லையே எனக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்லையே, நான் ஏன் பொறாமப்படணும், பேச கொஞ்சம் க்யூட்டாக வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. மனோ அவங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, இப்போ கூட நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளவும் கையோ சிரிச்சிடுறாங்க. மனோ கையோட கையெடுத்து அவங்க நெஞ்சில் வச்சுட்டு, இந்த ஹார்ட்டில் நீ மட்டும்தான் இருக்கு, இது உனக்கான இடம் மட்டும்தான் அப்படின்னு ரொம்பவே ரொமான்டிக்காக சொல்கிறாங்க. அங்கேயே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க.
கயோ ஆபீஸ்க்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்ல ஆபீஸ்ல. அப்போ அவங்களோட கோவர்க்கர் ரொம்பவே பரபரப்பா வந்து கயோ கையில 2 டீ கப்பை கொடுத்து இத வாரிசோட ரூமுக்கு நீ எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. கயோ அவங்க கையில இருக்கிற பிளேட்டை பாக்குறாங்க. அதுல 2 டீ கப் இருக்கு. அப்போ மனோவும் அங்கதான் இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம அப்படி அங்க எப்படி போலான்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மனசுல ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணாங்கன்னா உள்ள மனோவும் வாரிசும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகி அவங்க கையில இருக்கிற டீ கப்பை கீழே போடுறாங்க. கயோ கண் முழிச்சுக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. கயோ ஒரு பயத்துல இருந்தாங்கல்ல, அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. உடனே மனோ எழுந்து, என்னாச்சு உனக்கு, நீ எதுவும் கனவு கண்டியா, ஏதாச்சும் பயந்துட்டியா அப்படின்னு கேட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு மெதுவா தடவி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மனோ ரொம்பவே சீக்கிரமா எழுந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து சைட்டுக்கு போகணும், நான் உன்னை ஆபீஸ்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மனோ கயோ அவங்கள தடுத்து ஆமா ஏன் உன் ஃபேஸ் ரொம்பவே டயர்டா டல்லா இருக்கு, நீ உன்னை கொஞ்சம் கூட கவனிச்சுக்கிறதே இல்ல மனோ, இங்க வா நான் உனக்கு லோஷன் அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த லோஷன் எடுத்து மனோவோட கன்னத்துல அப்ளை பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது. வாரிஸ் கால் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நீ எங்க இருக்கிற, சீக்கிரம் என்னை வந்து பிக்கப் பண்றதுக்கு நீ வான்னு சொல்லவும் ஆன் த வே நான் வந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மனோ அங்க இருந்து கிளம்புறாங்க. கயோ ஆபீஸ்க்கு வர்றாங்க. லிப்ட் ஓபன் பண்ணி லிப்டுக்குள்ள போகவும் உங்களோட ஸ்லிப்பர் அந்த லிப்ட்ல வந்து மாட்டிக்குது. அவங்க அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை அவங்களால முடியல. கட்டுன்னு எடுக்கவும் கீழே விழ ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஒரு கை அவங்கள வந்து பிடிச்சிக்குது. அதை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கதான் வாரிசும் மனோவும் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கயோ நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் கயோவை பதில் சொல்ல விடாம கிரின், அவரோட நேம் வந்து கிரின், அவர் பதில் சொல்றாரு. கயோக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. வாரிஸ் கேக்குறாங்க, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கவும் அதுக்கும் கிரீன் தான் பதில் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸு, இங்கிலாந்துல 2 பேருமே ஒன்னாதான் படிச்சோன்னு சொல்றாங்க. இவங்க உங்களோட எம்ப்ளாயியா அப்படின்னு வாரிஸ்ட கேக்குறாங்க. ஆமா, இவங்க மனோவோட டீம்ல தான் ஒர்க் பண்றாங்க, அதுவும் உங்க ப்ராஜெக்டுக்காக தான் இவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனோவுக்கு ரொம்பவே கோவம் வருது. சரி நம்ம போகலாம், நமக்காக அங்க டீம் மெம்பர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே லிப்ட்ல ஏறுறாங்க. அப்போ மனோ என்ன பண்றாங்க, கயோக்கும் கிரீனுக்கும் 2 பேருக்கும் நடுவுல போய் இடிச்சிட்டு போய் நிக்கிறாங்க. திடா கையில வந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஹே நீ ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வர்ற, நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு அங்க இருந்து வாரங் வர்றாங்க. திடா சொல்றாங்க, என்ன வாரங், நீ இப்ப வர வர ரொம்பவே கூலா இருக்கிற போலயே, மிடில் கிளாஸ்ல இருந்த மாதிரி இப்ப இல்லன்னு சொல்லிட்டு வாரங்க ரொம்ப கொஞ்சம் வாரங்க கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா சொல்லிட்டு அவங்களுமே சமாளிச்சுட்டு, என்ன நீ நிறைய வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு கேட்கவும், அம்மா இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன், நீ இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு சொல்றாங்க. திடா சொல்றாங்க, எப்போ இதெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லவும், நீ என்ன சாப்பிட்ற, நான் உனக்காக ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்றேன் சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாவே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பிராங்குக்கு கொஞ்சம் பொறாமையாவே இருக்கு. ஏன்னா பிராங்குக்கு தெரியும்ல அங்கு வாரங் மேல ஒரு கண்ணு இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. டீம் மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. கிரீனோட ப்ராஜெக்ட் அது ஒர்க், அந்த ஒர்க் விஷயமா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. கிரீன் வந்து சொல்றாங்க, நான் உங்களோட ப்ரெசன்டேஷனை பார்த்தேன், இதுல இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ஆட் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா அது என்னோட கம்பெனியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோ சொல்றாங்க, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னுமே அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கயோ எழுந்து கிரீன் கிட்ட வந்து, இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடு, இன்னைக்கு நம்ம வெளியில போலாமா அப்படின்னு கிரீன் கேக்குறாங்க. மனோ அதுக்குள்ள சொல்றாங்க, வாரிஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறாங்க, அது இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரிஸ் வந்து ட்ரீட் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. உடனே வாரிஸ் கேக்குறாங்க, கிரீன் உங்களுக்கு என்ன பிடிக்கும், சைனீஸ் ஃபுட் பிடிக்குமான்னு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல வாரங், பிராங், திடா 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வாரங் கேக்குறாங்க, திடா நீ இதை கொஞ்சம் எடுத்துக்கிறியா, இது நீ கொஞ்சம் சாப்பிடுறியா, நான் உனக்கு இதை தரட்டுமான்னு கேட்கவும், இரு வேணும்னா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிளேட்ல இருந்து ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிடுறாங்க. இது எல்லாமே பிராங்க் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திடா சொல்றாங்க, சரி என்னோட ஒர்க் வந்து முடிஞ்சது, நான் வந்து
உனக்கு எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், இப்போ நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லவும் வாரன் கேட்குறாங்க, கொஞ்சம் பொறு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்கவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் டபுள் செக் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிராங்கு கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் வர்றேன். பிராங்கு ரொம்பவே சேடாக அங்கேருந்து பிளேட்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பாக்ஸில் அவங்களுக்குன்ட்டு ஒரு இன்னொரு சின்ன பாக்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு காஞ்சி போன ஃப்ளவரும் ஒரு நோட்ஸும் இருக்குது. அந்த நோட்ஸில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட கிராஜுவேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு எழுதியிருக்கு. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் நிம்மதியாக சிரிக்கவும் அதுக்கு பின்னாடி இன்னொன்று எழுதியிருக்கு. அது என்னன்னா, நீ எனக்கு ஃப்ரெண்டாக வேணாம் வாரங் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு பிராங்கு ரொம்பவே யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த காலேஜ் டேஸ் எல்லாம் அவங்களோட மெமரியில் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ வாரங்கும் திடாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்து அதில் காட்டுறாங்க. வாரங்கும் திடாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாரங் வந்து அவங்களோட எல்லா டவுட்டையுமே கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி பண்ணணும், இதில் இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி, இதில் வந்து நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு விஷயமா திடாக்கிட்ட கேட்குறாங்க. திடா அதை ரொம்பவே ஈஸியாக முடிச்சுட்டு, பாரு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரங் ரொம்பவே ஹாப்பியாகி, சே நான் ஒரு டேலண்டியா, இந்த மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு என்னோட ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு, நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடாக்கிட்ட இன்னொரு ஹெல்ப்பும் கேட்குறாங்க. அது என்னன்னா, நான் வாரங்க வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் பேக்கிங்கில் மட்டும் என்னால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியலை. நானும் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது எல்லாமே அப்படின்னு ஸ்டாப் பண்ணவும் திடா சொல்கிறாங்க, அது எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும் கரெக்டான்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா அப்படின்னு கொஞ்சம் சேடாகவே அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் எனக்காக நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, இதை ஒன்று மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ்ப்பா பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறவும் இதை அங்கேருந்து பிராங் பார்த்துடுறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தூரமாகவே நின்று இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து பெல்லி வர்றாங்க. ஹே நீ ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும், இல்லை கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெல்லி சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் நைட்டு டின்னருக்காக எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கிரீன் சொல்கிறாங்க, இது கயோவுக்கு ரொம்பவே பிடிக்கும், இது கயோவோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லவும் கயோ கிட்ட கேட்குறாங்க, ஆமாவா அப்படின்னு கேட்டா ஆமான்னு கயோவுமே சொல்கிறாங்க. மனோ சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்த்ததே இல்லை, நீ இதை சாப்பிட்டு அப்படின்னு கேட்கவும் மற்றவங்க எல்லாரும் பார்க்குறத பார்த்துட்டு மனோ சொல்கிறாங்க, நானும் கயோவும் இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம், ஸோ அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் வாரிஸ் சொல்கிறாங்க, நான் மறந்துட்டேன், கயோ கிரீன் உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லாவே தெரியும் இல்லையா. ஆமாம் நல்லாவே தெரியும், கயோ வந்து நிறைய சீக்ஸ் பஃப் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் கயோ சொல்கிறாங்க, ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. வாரிஸ் கேட்குறாங்க, கயோ கிரீனுக்காக கிராப் நூடுல்ஸு ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் கிரீன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து கிராப்னு அலர்ஜி, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ நம்ம அதை அவங்களுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயோ அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே மனோ நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதும் வீட்டுக்கு போகலான்னு ரெடியாகி வரவும் கிரீன் சொல்கிறாங்க, இந்த டின்னர் எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா மழை பெய்யுது, இடி இடிக்குது. இங்க மனோவும் கயோவும் வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது கயோவுக்கு இடி சத்தம்னா பயம் இல்லையா, இடி சத்தத்தை கேட்ட உடனே மனோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை அங்க இருந்து வாரிசும் கிரீனுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனோ சொல்றாங்க, சரி ஓகே உனக்காக வந்து டாக்ஸி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க விட்டுட்டு போகவும் அகைன் ஒரு இடி சத்தம் கேட்கவே அவங்க கையை மறுபடி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஓகே நீ மனவுமே அவங்கள பிடிச்சிக்கிட்டு, சரி வா நான் உனக்காக டாக்ஸி பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களையுமே அங்க ரொம்பவே சேஃபா கூப்பிட்டுட்டு போறாங்க. இத கிரீனும் வாரிசும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மனோ ரொம்பவே டென்ஷனா இருக்கிறாங்க.
கயோ கேட்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லையா? மனோ கயோவை பிடிச்சி இழுத்துட்டு, நீயும் கிரீனும் ரொம்பவே க்ளோஸா என்ன? ஆமா, ஏன் கேட்குற? நாங்கள் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு கிரீன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியுமா? அவன் ஒருத்தன் மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு கயோ சொல்லிட்டு இருக்கவும், ஆமா நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்கவும், மனோ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, இல்லையே, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. நீ இப்படி என்கிட்ட கேள்வி கேட்காத மனோ, என்ன நம்பு. நீ என்ன நம்ப மாட்டியா? இல்ல, நீ இன்னைக்கு ரொம்பவே செக்ஸியா ட்ரெஸ் பண்ணியிருந்த கயோ. ஆமா, உனக்கு செக்ஸியா இருக்கிற பீப்புளை தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட்டை கலட்டிட்டு, இப்போ எப்படி இருக்கேன் பாக்குறதுக்கு? செக்ஸியா இருக்கேனா அப்படின்னு கேட்கவும் நான் சொல்றாங்க, ஆமா நீ என்ன டீஸ் பண்றியா? நான் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணி இருக்கும்போது உன்னை எப்படி கிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கயோ அகைன் வந்து கிஸ் பண்றாங்க, ரொம்பவே ரொமான்டிக்கா. இங்க பெட்ரூம்ல வாரங்கும் பிராங்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. வாரன் சொல்றாங்க, திடாவை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. திடா செம்ம கேரக்டர் தெரியுமா, அவகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு திடா பத்தி பேசிட்டு இருக்கவும், நிறைய பீப்புள் அவங்கள வந்து லைக் பண்றாங்க. ஆனா அவ இது வரைக்குமே சிங்கிளா தான் இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவங்க சிஸ்டர்கிட்ட கேக்குறாங்க, பிராங்கோட சிஸ்டர் தானே, உனக்கு தெரியுமா யாரையாச்சும் பிடிக்குமா? ஏன் அவன் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், பிராங் கேக்குறாங்க, ஏன் உனக்கு தெரியாதா? இதானே அவளை சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் தானே ஒன்னாவே படிக்கிறீங்க, அவ எனக்கு ஜஸ்ட் சிஸ்டர் மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு தெரியாது. சரி ஓகே, நான் தூங்குறேன் அப்படின்னவும், என்ன இவ்வளவு சீக்கிரமா தூங்க போற? இதான் எப்பவும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறியே, நான் என்ன பண்றது? அதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா? இங்கே வா அப்படின்னு பிடிச்சி அகைன் அவங்க 2 பேருக்குமே இங்கே ஒரு கிஸ்ஸிங் சீன் போயிட்டுருக்கு. அடுத்த நாள் மார்னிங் கயோ வந்து குளிச்சுட்டு வராங்க. அவங்களுக்காக ஒரு நோட்ஸும் ஒரு ட்ரெஸ்ஸும் பெட்டில் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க மனவு. அதில் என்ன இருக்குன்னா, நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, உன்னோட செக்ஸியான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து லடாக்கு கொடுத்துட்டேன், நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆஃபீஸில் அங்கே க்ரீன் இருக்கவும் இவங்க வந்து செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறது மனவுக்கு கொஞ்சம் ஜலஸாக இருக்குது. அதனால் அவங்க ட்ரெஸ்ஸு வேற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க.